नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்துடைய 10வது ஸ்கந்தத்துல நேத்திக்கு 35வது அத்தியாயம் பார்த்தோம். யுகல கீதம் அப்படின்னு கோபிகைகள்லாம் முன்னாடி கோபிகா கீதம் பண்ணாங்க, இப்ப யுகல கீதம்னு பண்ணாங்க. அத பத்தி நேத்து பார்த்தோம். கண்ணனுடைய அழகை பத்தி முன்னாடி அந்த ஸ்லோகத்தோடைய முதல் பாதி, 2வது பாதியில கண்ணன் இல்லாத சமயத்துல கண்ணனை எப்படி இவங்க நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 36வது அத்தியாயம். கண்ணன் அரிஷ்டவதமும் அப்புறம் கம்சன் அக்ரூரர் அனுப்பி கண்ணனை கூட்டிட்டு வர சொல்றது. ஓகே, இதோட கண்ணனோட சேஷ்டித்தம் கோகுலத்துல முடிய போறது. இதுக்கப்புறம் கண்ணன் மதுரை வர போறார். ஓகே, பார்க்கலாம். சுகபிரம்மம் சொல்றார், ஸ்லோகம் சொல்றேன். ஸ்ரீ சுகௌவாச்ச அதர்தஹ்யாகதோ கோஷ்டம் அரிஷ்டோ விருஷபாசுரஹ மஹிமஹாகுத்காய கம்பயன் குர விக்ஷதாம் ரம்பமான கரதரம் பதாச்ச விலிகன்மஹீம் உத்யம்ய புச்சம் வப்ராணி விஷானாக்ரேன சோத்தரன். சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட இந்த மாதிரி சொல்றார். இந்த மாதிரி அரிஷ்டன் என்ற அசுரன் காலை உருவத்தில் பருத்து திமிழுடன் புலம்பினால் பூமியை கீறி நடுங்க செய்து கொண்டு கரகரத்த குரலில் உருமிய வண்ணம் வாளை மேலே தூக்கி கொம்பின் நுனியால் தரையை குத்தி மண்கட்டியை வாரி இறைத்து கொண்டு வந்தான். அரிஷ்டன் அப்படிங்கிற ஒரு அரக்கன், லாஸ்டா ஒரு அசுரன் வரான். அவன் எப்படி வரான்? அது காளை வடிவத்துல வரான், ஒரு காளமாட்டு வடிவத்துல வரான். அந்த காளைக்கு அதனுடைய திமிழ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருத்து இருக்கு, பருத்த திமிழோட இருக்கு, நல்ல பெரிய உருவத்தோட அந்த மாடு இருக்கு. அதோட குளம்படி இருக்குல்ல, அது கால் வைக்கிற அடியிலாம் பூமி எல்லாம் அப்படி கீறி வருது. கரகரத்த குரல்ல உரிமிட்டு வேற வருது அந்த மாடு. வாழை வேற நல்லா சுழட்டி மேல தூக்கி கொம்புல நுனியில தரையெல்லாம் குத்தி மண்ணெல்லாம் பேக்குறது. அந்த மாடு அவ்வளவு ஆக்ரோஷத்தோட வருது. பூமியில தன்னுடைய கொம்பால குத்தி மண்ணு கட்டியா வாரி இறைக்கிறது. அப்படி வந்துட்டு இருக்கு அந்த அரிஷ்டன்கிற அசுரன் மாடு ரூபத்துல. கிஞ்சித் கிஞ்சக்ருன் முஞ்சன் மூத்ரயன் ஸ்தப்த லோச்சனஹா யஸ்ய நிர்ஹ்ராதி தேனாங்க நிஷ்டுரேன கவாம் ருணாம் பதந்த்ய காலதோ கர்ப்பா ஸ்ரவந்தி ஸ்ம பயேன வை நிர்விஷந்தி கணாயஸ்ய ககுத்ய சலசங்கயா. ஆங்காங்கு சாணமும் சிறுநீரும் கழித்தது. அந்த மாடு என்ன பண்ணுச்சு, இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டு வருது ஆக்ரோஷத்துல. அது வரும்பொழுது அங்கங்க சாணி போடுறது, சிறுநீர் கழிக்கிறது, இமை கொட்டாது உத்து பார்த்துக்கிட்டே கோகுலம் வருது. சில மாடெல்லாம் நம்ம பார்க்கல, ரொம்ப ஆக்ரோஷமா அப்படியே நம்மள பார்க்கும்ல, அது போல இந்த மாடும் கண்ணை மூடாம இமையை மூடாத கோகுலத்தை நோக்கி ஓடி வருது. அவனது கடூரமான முழக்கத்தால் பசுக்கள் மற்றும் கோபிகைகளின் கர்ப்பங்கள் அகாலத்தில் கலைந்தன. அது அப்பேற்பட்ட பயங்கரமா வருது, சத்தம் போட்டுட்டு. அதனோட கடூரமான குரல், அந்த முழக்கத்தால், அந்த சத்தத்தினால அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் பசுக்கள் இதுங்கள கர்ப்பம் தரிச்சிருந்துச்சான், அதெல்லாம் களைஞ்சு போயிட்டான். அவ்வளவு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இது அப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு வருது இந்த மாடு. அகாலத்தில், காலமில்லாத காலத்துல கர்ப்பம் எல்லாம் களைஞ்சிச்சு. அதன் திமிலை கண்டு மலை என எண்ணி மேகங்கள் அமர்ந்தன. அது திமிழ் எவ்வளவு பெருசு இருக்கு, அது அவ்வளோ பெரிய கருத்த உருவத்துல பெரிய திமிழ் வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு திமிழை கண்டு மலை அப்படின்னு நினைச்சு மேகங்கள்லாம் உட்காந்துக்கிச்சான். மலை இருக்குல்ல, மலை முகடு அப்படின்னு நினைச்சு மேகக்கூட்டங்கள்லாம் அது மேல உட்காந்துக்கிச்சான் அப்படின்னு சொல்ற. மலைக்கு மேல மேகக்கூட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது போல நினைச்சுக்கிட்டு மேகக்கூட்டங்கள் உட்காந்துக்கிச்சுன்னு சொல்றாரு. தம் தீக்ஷ்ண சிங்கம் உத்தீக்ஷ கோபியோ கோபாச்ச தத்ரசு பசவோ துத்ருவோர் பீதா ராஜன் சத்யஜ்ய கோகுலம். கூரிய கொம்புகள் உள்ள அந்த காளையை கண்டு கோபிகைகளும் கோபர்களும் பயந்து நடுங்கினர். அப்படி நல்ல கூரான கொம்புல வருதா, இப்படி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு வருதா அந்த மாடு. அதை பார்த்துட்டு அங்க இருந்த கோபிகைகளும் கோபர்களும் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. பசுக்கள் மிரண்டு கொட்டிலை விட்டு ஓடின. பசு மாடு எல்லாம் என்ன பண்றது,
பயந்துகிட்டு மிரண்டு போய் அது கொட்டில் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அங்க இருந்து எல்லாம் ஓடி போறது, தொழுவத்துல அந்த மாட்டு கொட்டகையில இருந்து ஓடி போறது பசுக்கள் எல்லாம். கிருஷ்ண கிருஷ்ணேதி தே சர்வே கோவிந்தம் சரணம் யயூः பகவான் அபி தத் வீக்ஷ்ய கோகுலம் பய வித்ருதம் மா வைஷ்டேதி கிரா ஸ்வாஸ்ய விருஷாசூரமுபாஹ்வயத் கோபாலைஹி பசுபிர்மந்த ராசிதை கிம சத்தம. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் ஓலமிட்டுக்கிட்டு அவைகள் அனைவரும் கோவிந்தனை சரணமடைந்தனர். கோவிந்தனா நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா? ரட்சிப்பவன், கோக்களை பரிபாலனம், கோவாகிற பசுக்களை பரிபாலனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கிருஷ்ணனை வந்து சரணம் அடைந்தாங்களாம். பயத்தால் மிரண்டு நடுங்கும் கோகுலத்தை கண்ட பகவான் பயப்படாதீர்கள் என அபய குரல் கொடுத்து ஆறுதல் அளித்து விருஷாசுரனை தன் அருகில் அழைத்தார். விருஷாசுரன், விருஷபம் விருஷாசுரன் இல்லையா? ரிஷப ரூபத்துல வந்திருக்க அந்த அசுரனை தன் பக்கத்துல கூப்பிட்டாராம் பகவான். இந்த சரணம்னு வந்த மக்கள் எல்லாம் பார்த்து கண்ணன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த விருஷாசுரன், ரிஷப ரூபத்துல வந்திருக்கக்கூடிய அந்த அசுரனை தன் அழகு இங்க வா இங்க வா இங்க வான்னு கூப்பிடுறாராம். துஷ்டனே, முட்டாளே, பயந்து நடுங்கும் கோபர்களையும் பசுக்களையும் மிரட்டுவதால் உனக்கு ஆவது என்ன அப்படின்னு பகவான் கேட்கிறார். இங்க வா நீ அப்படின்னு அந்த பசுவை கூப்பிட்டு, நீ ஒரு துஷ்டன், நீ முட்டாள், நீ இப்படி இந்த கோகுலவாசிகளை பயமுறுத்ததுனால உனக்கு என்ன நடக்க போறது? கோப்பர்களையும் கோபிகைகளையும் பசுக்களையும் மிரட்டதுனால உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பசு அந்த அசுரனை பார்த்து கேட்கிறார் பகவான். பலதர்பஹாஹம் துஷ்டானாம் த்வத்விதானாம் துராத்மனாம் இத்யாஸ்போட்யாச்சுதோரிஷ்டம் தலசப்தேன கோபயன் சக்யூரம் சே புஜா போகம் ரசார்யாவஸ்திதோ ஹரிः சோக்யேவம் கோபீதோரிஷ்டः புரேணாவனி முள்ளிகன் உத்யத் புச்ச பிரமன்மேகः கிருத்த கிருஷ்ண முபாத்ரவத். உன்னை போன்ற கெட்ட எண்ணம் கொண்ட தீயவர்களின் வலிமையையும் கர்வத்தையும் குலைப்பவன் இதோ நான் இருக்கிறேனே அப்படின்னு கண்ணன் சொல்றார். அந்த அந்த விருபாசுரனை பார்த்து விஷாசுரனை பார்த்து சொல்றார். விஷம் மாடு இல்லையா, காளமாடு, அதை பார்த்து அந்த ரூபத்துல வந்திருக்கக்கூடிய அசுரன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரையும் வச்சு கண்ணன் கூப்பிடுறார். உன்ன மாதிரி கெட்ட புத்தி தீய எண்ணங்கள் உடையவன், வலிமை உனக்கு இருக்க வலிமை உன்னெல்லாம் அடக்கிறதுக்கு தான் இதோ நான் இருக்கேனே அப்படின்னு சொல்றார். உன்னை போன்ற தீய குணங்கள் கெட்ட எண்ணங்கள் உள்ள உன்னை அடக்கிறதுக்கு தான், உன்னுடைய கர்வத்தை எல்லாம் அகங்காரத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் பார் அப்படின்னு கண்ணன் சொல்றாராம். எனது தோல் தட்டி அந்த ஒளியால் அரிஷ்டனை கோபம் அடைய செய்து அப்படின்னு அந்த மாதிரி கண்ணன் சொல்லிட்டு தோலை தட்டிக்கிறார். அவரு தோலை அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டிக்கிட்டு அதன் ஒளியினால, தோலை தட்டின சத்தத்தினால அரிஷ்டனை இன்னும் கோபம் அடைய வச்சார் பகவான். அந்த விருஷா அசுரன் இருக்கான் இல்லையா, அவனை இந்த மாதிரி பகவான் கூப்பிட்டு இப்படி எல்லாம் தோலை தட்டிக்கிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறவன பார்த்தவொடனே அவனுக்கு கோபம் வரும் இல்லையா, அத கோபம் அடைய வச்சாராம். நீண்ட பாம்பு போன்ற தன் கையை நண்பனின் தோளில் போட்டுக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணன் நின்றார். எங்க போனாலும் கண்ணன் நண்பர்களோட தான் போவார். கூட சகாக்கள் கூட அப்படியே தோல் மேல கை போட்டுட்டு அழகா நிக்குவார். இப்படி போயிட்டு கண்ணன் பக்கத்துல இந்த நண்பர்கள் தோல் மேல கையை அப்படி போட்டுட்டு அழகா நிக்கிறாராம். தன் கையை நண்பனின் தோளில் போட்டுக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணன் நின்றார். இவ்வாறு கோபமூட்ட பெற்ற அரிஷ்டன் புலம்பால் தரையை கீறிக்கொண்டு வாளை உயர தூக்கி மேகங்களை அடித்து சுழற்றி கோபத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணனை விரட்டினான். உடனே என்ன பண்ண அந்த அரிஷ்டன்கிற அந்த அசுரன் காலால தன்னுடைய காலால பூமி எல்லாம் கீறுறான். கோபம் வந்தா மாடு எல்லாம் கீறும்ல, அது போல கீறிட்டு வாழை உயரமா தூக்கி மேக கூட்டங்களை அடித்து சுழற்றி கோபத்தோட விரட்டினான் கிருஷ்ணனை. அப்போ அக்ரண்யஸ்த விஷானாக்ரஹ ஸ்தப்தா சுக்லோச்சனோச்சுதம் கடாட்சிப்யாத்ரவத்தூர்ணம் இந்திரமுக்தோஷ நிர்யதா. கொம்பின் நுனிகளை முன் நீட்டி ரத்தம் போல் கண் சிவக்க இமை அசையாதபடி குறுக்காக கண்ணனை உற்று நோக்கி இந்திரன் எறிந்த வஜ்ராயுதம் போல் வெகு வேகமாக ஓடி வந்தான். அந்த அரிஷ்டன் என்ன பண்றான், கொம்போட நுனிகளை முன்னாடி இப்படி நீட்டி நீட்டி வரான், முட்டுறதுக்கு இப்படி நீட்டி நீட்டி வந்துட்டு அவன் கண்ணு எப்படி இருக்கு, ரத்தம் போல சிகப்பா இருக்கு. அப்புறம் இமை அசையல, கண்ணு அப்படியே வச்ச கண்ணு வாங்காம கண்ணனையே பாக்குறான். குறுக்கு நெடுக்குமா அவன் பார்வைகள் போயிட்டு வருது, இப்படி இப்படி உருட்டி உருட்டி பாக்குறான். கண்ணனை உத்து பார்த்துட்டு
இந்திரன் எறிந்த வஜ்ராயுதம் போல், இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம் இருக்கும்ல, அந்த வஜ்ராயுதத்தை இந்திரன் எரிஞ்சா எப்படி இருக்கும், அது போல எரிந்த வஜ்ராயுதம் போல் வெகு வேகமா, அந்த இந்திரனோட வஜ்ராயுதம் எவ்வளவு வேகமா வேலை செய்யும், அது போல வேகமா கண்ணனை நோக்கி ஓடி வரான். கிரஹீத்வா சிங்கயோஸ்தம்பா அஷ்டாதச பதானி சஹா பிரத்யபோவாக பகவான் கஜ பிரத்தி கஜம் யதா. பகவான் உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, அவனோட கொம்புகளை பிடிச்சுக்கிட்டார். கிரகித்துவா சிங்கம் அப்படின்னு, சிங்கம்னா கொம்பு, அதை பிடிச்சுக்கிட்டு அப்படி கண்ணன் என்ன பண்றார், பிடித்து நிறுத்தி யானை தன்னை எதிர்க்கும் யானையை தள்ளுவது போல 18 அடி தூரம் பின்னுக்கு தள்ளினார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பிரத்யபோவாக பகவான் கஜக பிரதிகஜம் யதா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். கஜக பிரதிகஜம் யதா, தனக்கு முன்னாடி வரக்கூடிய கஜத்தை ஒரு கஜம் எப்படி வந்து துரத்தி அடிக்குமோ அது போல பகவான் என்ன பண்ணார், அந்த கொம்ப நீட்டிக்கிட்டது வருது இல்ல முற்றத்துக்கு கண்ணனை, அந்த பசுவை சாரி அந்த காளைய பகவான் அப்படியே கொம்ப பிடிச்சு நிறுத்தி அதை வந்து ஒரு யானை இன்னொரு யானை பின்னுக்கு தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போறார். யானையை தள்ளுவது போல 18 அடி தூரத்துக்கு பகவான் அதை பின்னாடி தள்ளி விட்டாராம். சோ பவித்தோ பகவதா புனருத்தாய சத்வரஹ ஆபதத் சவின்ன சர்வாங்கோ நிஸ்வசன் குரோத மூர்ச்சிதா. அப்படி பகவானால பின்னுக்கு தள்ளப்பட்ட அந்த அரிஷ்டன்கிற அசுரன் மறுபடியும் எழுந்து உடல் முழுவதும் வியர்க்க கோபத்தால் தன்னிலை மறந்து பெருமூச்சு விட்டு வேகத்துடன் பாய்ந்து வந்தான். அவன் அப்படி வேகமா பிடிச்சு பகவான் தள்ளினாரா, அதனால அவன் நிலை தடுமாறி போயிட்டான். மறுபடியும் எழுந்து வரான், கோபத்தோட விறுவிறுக்க வரான் அந்த அசுரன். வந்து அந்நிலை மறந்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு வேகத்தோட பாஞ்சிக்கிட்டு வரான் கண்ணன் கிட்ட. அப்போ சமாபதந்தம் சனிகிருஹ்ய சிங்கயோः பதா சமாக்ரம்ய நிபாத்ய பூதலே நிஷ்பீட்டயாமாச யதார்த்தரமம்பரம் கிருத்வா விஷானேன ஜகான சோபதத். அப்படி எதிர்த்து வர அந்த அரிஷ்டனை கொம்புகளை பிடிச்சு பூமியில தள்ளி காலால மிதிச்சு ஈர துணியை பிழிவது போல் பிழிந்தார். கண்ணன் என்ன பண்ணாராம், அப்படி ஓடி வந்த அரிஷ்டனை கொம்புகளை பிடிச்சு நிறுத்தி பூமியில பிடிச்சு அந்த மாட்டை தள்ளி அதை மிதிச்சு காலால மிதிச்சு ஒரு துணியை நம்ம எப்படி ஈர துணியை புழிவோம் அது போல அந்த அரிஷ்டனை புழிஞ்சுட்டாராம் பகவான். அவனது கொம்பை பிடுங்கி அதனால் அவனை குத்தி கொன்றார். அதனுடைய கொம்பை பிடுங்கியே அவனையும் அந்த ரிஷப கால ரூபத்துல வந்த அரிஷ்டனை குத்தி கொண்டாராம். அவன் மடிந்து விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான். அஸ்ருத்வமன் மூத்திர சப்திரன் சமுத்ஸ்ருஜன் क्षिपंश्च पाधानवस्थितेक्षणः जगामगृच्छरं निवृत्तेरतक्षयं पुष्पैर्गिरन्तो हरिमीडिरे सुराः ரத்தம் கக்கி சாணமும் சிறுநீரும் கழித்து கால்களை உதறி கண்கள் நிலை குத்த மிகுந்த வேதனை அடைந்து யமலோகம் சென்றான். தேவர்கள் பூமாரி பொழிந்து ஸ்ரீகிருஷ்ணனை துதித்தனர். அந்த அரிஷ்டன்கிற அந்த அரக்கன் எப்படி செத்தான், ரத்தம் கக்கி அவன் எப்படி வரும்பொழுது சாணம் மலமூத்த ஜலம் எல்லாம் அது பண்ணானோ அது போல சாணம் போட்டுட்டு சிறுநீர் கழிச்சுக்கிட்டு கால் எல்லாம் உதறிக்கிட்டு கண்ணெல்லாம் நில குத்தி போய் ரொம்ப வேதனை அடைஞ்சு இறந்து போயிட்டான், யமலோகத்துக்கு போயிட்டான். இத பார்த்த தேவர்கள் எல்லாம் கண்ணன் மேல பூமாரி தூவி துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஏவம் ககுத்மினம் ஹத்வா ஸ்தூயமான சுஜாதிபிஹி விவேஷ கோஷ்டம் சபலோ கோபீனாம் நயனோத்சவஹ. இப்படி காளையை கொன்று சுற்றத்தார் துதிக்க கண்ணன் பலராமனுடன் கோபிகைகளின் கண்களுக்கு பெருவிருந்தாக கோகுலத்தை அடைந்தார். இப்படி கண்ணன் ககுத்சம்னா அதுக்கு மேல இருக்க திமிர், ஒரு காளை மாட்டுக்கு மேல இருக்க திமிர் பேர் ககுத்சம். அதனாலதான் ராமருக்கு வந்து ககுத்சன்னு கூட ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அவங்களோட பூர்வர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி திமிழ் உடைய ஒரு மாட்டை அடக்கி இது பண்ணார். அதனால அவங்க பட்ட பேரு ககுத்சன் வந்துச்சு. சோ காக்குத்தன் தமிழ்ல கிருஷ்ண ராமருக்கு பேர் இருக்குல்ல அது. இந்த மாதிரி இந்த காளையை கொன்னு மத்த சுற்றத்தார்கள் எல்லாம் கண்ணனுடைய ஊருக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கண்ணால ஸ்தோத்திரம் பண்றாங்க. தேவர்கள் மேல இருந்து ஸ்தோத்திரம் பண்றாங்க. இப்படி கண்ணன் வந்து காளையை கொண்டுட்டதுனால சொந்தக்காரங்க சுத்தம் மத்த இருக்கவங்க எல்லாரும் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. கண்ணன் பலராமனோட சேர்ந்து கோபிகளின் கண்களுக்கு பெரும் விருந்தாக கோகுலத்தை அடைந்தார். சும்மாவே
கண்ணன்னா உயிர் அவங்களுக்கு. கண்ணன் இவ்ளோ அற்புத சேஷ்டித்தங்கள் பண்ணா கண்ணன் மேல இன்னும் காதலும் அன்பு கோபிகைகளுக்கு பெருகுது. இப்ப வேற அரிஷ்டனை கொண்டுட்டு வந்திருக்கானா கண்ணன் அதை பார்த்தன கோபிகைகள் கண்களுக்கு விருந்தா கண்ணன் இருந்தாராம். அப்படியே வச்ச கண் வாங்காம கோபிகைகள் எல்லாம் பாக்குறாங்களாம். கோபிகைகள் கண்ணனுக்கு கண்களுக்கு விருந்தா அமைய கண்ணன் கோகுலத்தை அடைந்தார். அரிஷ்டே நிகதே தைக்கே கிருஷ்ணேனாத்புத கர்மணா கம்சாயாத்தாக பகவான் நாரதோ தேவ தர்ஷனஹ. அற்புத செயல்கள் புரிகிற கண்ணனால் அரிஷ்டன் என்ற அசுரன் கொல்ல பெற்றதும் தெய்வ செயல்கள் அனைத்தையும் உணர்ந்த நாரதர் கம்சனிடம் இவ்வாறு கூறினார். இப்ப கம்சன் கிட்ட போறார் நாரத பகவான். அங்க போய் என்ன சொல்றார், இந்த மாதிரி அற்புத சேர்த்தித்தங்களை செய்யக்கூடிய கண்ணனால அரிஷ்டன்கிற அந்த அசுரன் கொல்லப்பட்டதும் கம்சன் கிட்ட போய் நாரதர் சொல்றா, இதெல்லாம் தெய்வ செயல்கள் அனைத்தையும் உணர்ந்த இந்த கண்ணனுடைய எல்லா செயல்களையும் உணர்ந்த நாரதர் கம்சன் கிட்ட போய் இப்படி விளக்கமா என்னன்னு சொல்றார், யசோதாயா சுதாம கண்யாம தேவக்யா கிருஷ்ணமேவச்ச ராமம் ச ரோஹிணி புத்திரம் வசுதேவேன பிப்யதா न्यस्तौ समित्रे नन्देवै याभ्याम ते पुरुषाहताः निशम्य तत् भोजपतिः கோபாத் பிரச்சலிதேந்திரியः. தேவகியினுடைய 8வது கர்ப்பமான பெண் யசோதையின் பெண்ணே. யசோதையின் மைந்தனான கிருஷ்ணன் தேவகியின் மைந்தன். ரோஹிணியின் மைந்தனான ராமன் உண்மையில் தேவகியின் 7வது மைந்தன். உன்னிடம் பயந்த வசுதேவர் தன் நண்பனான நந்தரிடத்தில் அவ்விருவரையும் ஒப்படைத்தார். அவர்கள்தான் நீ அனுப்பிய வீரர்களை அழித்தவர்கள். இதனை கேட்ட போஜர்களின் அரசனான கம்சன் கோபத்தால் உள்ளம் துடித்தெழுந்தான். இப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடியே கதையில பார்த்தோம், அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வரும் பொழுது கம்சன் நல்லபடியாதான் கூட்டிட்டு வந்தான். அப்ப போய் நாரத மகரிஷி தான் சொன்னார் அவன்கிட்ட, மூடனே, நீ யாருக்கு சாமரம் வீசிக்கிட்டு தேர் ஓட்டிட்டு போற? அவங்களுக்கு தேர் ஓட்டிட்டு வந்தா இந்த கம்சன். யாரு நீ தேர் ஓட்டிக்கிட்டு அப்படி சந்தோஷப்பட்டு கூட்டிட்டு போறியோ, இவளோட இந்த தேவகி வசுதேவரோட 8வது கர்ப்பம் தான் உன்னை அழிக்க போகுது அப்படின்னு போய் இவருதான் நாரததான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய குரோதம் எல்லாம் வந்துச்சு. அப்பயும் ஒவ்வொரு குழந்தையும் கொல்லல, ஒரு குழந்தையும் விட்டுறலாம்னு நினைச்சான். அப்ப கூட நாரதர் போய் என்ன சொன்னாரு, இப்படி நீ விட்டுட்டீனா வருஷம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வரிசையா 8 குழந்தைகள் நிக்க வச்சா எது பெருசு எது சின்னது எது 8வது குழந்தைன்னு உனக்கு தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை கல்லில் அடிச்சு கொள்ளலாம் அந்த கம்சன். இப்ப போய் சொல்றார், இதெல்லாம் தெய்வத்தோட செயல். இங்க நீ வளருதுல, இந்த தேவகியோட 8வது கர்ப்பத்துல அவதரிச்சது பெண் குழந்தை. தேவகியோட வயித்துல பிறந்தது கண்ணன், யசோதைக்கு பிறந்தது பொம்பளை குழந்தை. அப்புறம் ரோஹிணிக்கு இருந்தது இந்த தேவகியோட 7வது கர்ப்பம். இவருதான் நந்தகோபன். வசுதேவர் தான் தன்னுடைய நண்பனான நந்தகோபர் திருமாளிகையில போய் இந்த யசோதை கிட்ட இருந்த பெண் குழந்தைய வாங்கிட்டு தேவகி கிட்ட வச்சுட்டு தேவகியோட ஆண் குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டு ரோஹிணி அந்த பலராமனையும் அங்க வச்சு வளர்த்துட்டு வந்தார். உன் மேல இந்த பயத்தினால இவங்கதான் இப்ப நீ அனுப்பிச்ச அத்தனை அசுரர்களையும் கொன்ற 2 பேரும் அப்படின்னு சொன்னார். இப்படி அவர்கள் தான் நீ அனுப்பிய வீரர்கள் அளித்தவர்கள். இதை கேட்ட உடனே ஏற்கனவே சந்தேகத்து பேர்லதான் இவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஊர்ஜிதம் இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ரொம்ப கோபம் கொண்டு வேகமா எழுந்திருக்கிறான். நிஷாதமசிமாதத்த வசுதேவ ஜிகாம்சயா நிவாரிதோ நாரதேன தத்சுதௌ மிருத்யுமாத்மனஹ ஞாத்வா லோகமயை பாஷை பபந்த சஹ பாரியயா பிரதீயாதே து தேவர்ஷௌ கம்ச ஆவாஷ்ய கேஷினம் பிரேஷயாமாச ஹன்யேதாம் பவதா ராம கேசவௌ ததோ முஷ்டிகசானூர ஷலதோஷலகாதிகான் அமாத்யான் ஹஸ்திவாம்சைவ சமாஹூயாஹ போஜராட் भो நிஷம்யதாமேதத் வீரசானூர முஷ்டிகௌ. சொல்றா, உடனே வசுதேவரை கொல்ல அவன் கத்தியை உருவினான். உடனே இன்னும் ஜெயில தானே இருக்காங்க, அவங்க 2 பேரும் சிறையில தானே இருக்காங்க, தேவகியும் வசுதேவரும். உடனே என்ன பண்ணா, இவருதான் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்தார், குழந்தைங்களை விட்டுட்டு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே
கோவத்துல ஆக்ரோஷத்துல அவரை கொல்றதுக்கு கத்திய உருவுறான் இந்த கம்சன். அதை கேட்டுட்டு அதனார் தடுக்கிறார். அவரது இரு பிள்ளைகளும் தான் தனக்கு யமன், இவர்கள் அல்லவா இவர்கள் அல்லவே என நினைத்து இரும்பு சங்கிலியால் வசுதேவரையும் தேவகியும் பிணைத்து சிறையில் அடைத்தான். ஏற்கனவே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இவன் வந்து இடத்துல சொல்றாங்க திரும்பி அவங்கள ஜெயில போட்டாங்க. கத்திய உருவினா. நாரதர் சொல்றாரு, இவங்க ஒண்ணும் தப்பு பண்ணலையே, அவங்க 2 குழந்தைங்க தான் உன்னை கொல்ல போறாங்க, அவங்க தானே உனக்கு யமன், அப்படி இருக்கும்போது இவங்களை எதுக்கு நீ கொல்ல போற அப்படின்னு நாரதர் சொல்றாரு. உடனே இவன் என்ன பண்ணான், 2 பேத்தையும் இரும்பு சங்கிலியால கட்டி திரும்ப ஜெயில போட்டுட்டான் இந்த கம்சன் தேவகியும் வசுதேவரையும். அப்புறம் தேவரிஷி நாரதர் திரும்ப சென்றதும் கேசியை அழைத்து நீ அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் கொல்ல வேண்டும் என்று கூறி அனுப்பினார். இப்ப அரிஷ்டன் அனுப்பினானா, இப்ப கேசிங்கிற ஒரு அசுரனை அனுப்புறான் இந்த கம்சன். நீ போயிட்டு பலராமனையும் கிருஷ்ணனையும் கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறான். அதன் பின் முஷ்டிகன், சாணூரன், சலன், தோஷலன் முதலான அமைச்சர்களையும் யானை பகர்களையும் கம்சன் அழைத்து சொன்னான், வீரர்களான சாணூரனே, முஷ்டிகனே, இதனை கேளுங்கள் அப்படின்னு அவன்கிட்ட இருந்த, அதாவது கேஷிங்கிற அசுரனை அனுப்புறான். அதுக்கு பின்னாடி இவங்களையும் அனுப்புறான். முஷ்டிகன், சாணூரன், சலன், தோஷலன் அப்படிங்கிற அவனுடைய மந்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றான். என்னன்னு சொல்றான், நந்தத் பிரஜே கிலாசாத்தே சுதாவான கதுந்துபே வானக துந்துபே ராமகிருஷ்ண ததோ மஹ்யம் மிருத்யு கில நிதர்ஷிதா. வசுதேவரின் புதல்வர்களான ராமனும் கிருஷ்ணனும் நந்த கோகுலத்தில் உள்ளனர். அவர்களால் தான் எனக்கு மரணம் என்பது முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளதல்லவா அப்படின்னு சொல்றான். வசுதேவருடைய 2 குழந்தைங்களான பலராமன், ராமனும் கிருஷ்ணனும் நந்த கோகுலத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாலதான் எனக்கு மரணம் ஏற்பட போகுதுன்னு உங்களுக்கு முன்னமே தெரியுமல்லவா. பவத்யாமிக சம்பிராப்தௌ ஹன்யேதாம் மல்லலீலயா மஞ்சா கிரியந்தாம் விவிதா மல்லரங்க பரிஷ்ரிதா பௌரா ஜானபதா சர்வே பஷ்யந்து ஸ்வைர சம்யுகம். அவர்கள் இங்கே வந்ததும் மல்லர்களின் விளையாட்டால் அவர்களை நீங்கள் இருவரும் கொன்றுவிட வேண்டும். மல்லர்களின் அரங்கிற்காக பல வகை மேடைகள் அமையுங்கள். நடைபெறுகிற மல்யுத்தத்தை நாட்டு மக்களும் நகரத்தினரும் தங்கள் விருப்பப்படி கண்டுகளிக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இந்த கேஷியை அனுப்பிச்சுட்டான், அந்த ஊருக்கே கோகுலத்துக்கே அனுப்பிச்சுட்டான் குழந்தைங்களை கொல்ல சொல்லி. அதுலயே தப்பி வந்தா இங்க கொல்றதுக்காக அமைச்சர்கள் கிட்ட சொல்லி மல்லர்களை ஏற்பாடு பண்றான் மல்யுத்தம் பண்றதுக்கு. அதுக்குண்டான மேடைகள், அதுக்குண்டான எல்லாத்தையும் அமைச்சு நீங்க அங்க இருந்து வந்தாங்கன்னா இங்க கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அழைச்சிட்டு வர்றதுக்கு யாரு அனுப்ப போறான், அக்ரூரரை அனுப்ப போறான். இங்க நீங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றான். நகரத்தினர்கள் அனைவரும் பார்க்கும்படி அந்த மல்யுத்தம் நடக்கட்டும் அப்படின்னு இவன் சொல்றான். மகா மாத்ரத்வயா பத்ர ரங்கத்வாரியூபநீயதாம் த்விப குவலயா பீடோ திவ குவலயா பீடோ ஜஹீதேன மமாஹிதௌ. யானை பாகரே, நீ நல்ல புத்திசாலி அல்லவா, குவலையாப்பீடம் என்ற யானையை மல்யுத்த அரங்கின் வாசலில் நிறுத்த வேண்டும். அதை கொண்டு என் எதிரிகளை கொன்றுவிடு அப்படின்னு சொல்றான். இப்படி வந்து கேஷி அனுச்சாச்சி, முஷ்டிக, சாணூர, சலன், தோஷலன் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மல்யுத்தத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ண சொல்லிட்டான். இதுலயும் மீறினா அந்த குவலையாப்பீடம்ங்கிற யானையை மல்யுத்தத்தோட அரங்கத்தோட வாயில்ல நிறுத்தி வை. அவங்க நீங்க புத்திசாலிங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றான். அங்க வைங்க, நிறுத்தி வைங்க, என் எதிரிகளை அவங்க கொன்னுட்டோம், அந்த யானைகள் குவலையாப்பீடம் யானை கொன்னட்டும் அப்படின்னு சொல்றான். ஆரப்யதாம் தனுர்யாக சதுர்தஷ்யாம் யதாவிதி விஷசந்து பசூன்மேத்யான் பூதராஜாய மீடுஷே. வருகிற சதுர்த்தி என்று போர் முறைப்படி தனுர்யாகத்தை தொடங்குங்கள். விரும்பியதை வழங்குகிற பூதபதியான ஸ்ரீருத்ரருக்கு பலிக்கு உகந்த சிறந்த பசுக்களை பலியாக கொடுங்கள் அப்படின்னு சொல்றான். சதுர்த்தி அன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா விக்னம் எல்லாம் முடியல, இப்பதானே வரப்போகுது சதுர்த்தி. அது போல வருகிற சதுர்த்தி என்று போர் முறைகள் கிரமம் என்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதன்படி தனுர் யாகத்தை தொடங்க, யாகம் பண்ண சொல்றான். தனுர் யாகத்தை பண்ணுங்க, போருக்கு முன்னாடி பண்ணக்கூடிய தனுர் யாகத்தை பண்ணுங்கன்னு சொல்றான். விரும்பியதை வழங்குகிற பூதபதி, பூத்த கணங்களுக்கெல்லாம் பதியான சிவபெருமானுக்கு பலி கொடுக்கறதுக்கு தகுந்த பசுக்களை பலியா கொடுங்க. பசுன்னா விலங்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம பசு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, பசுவை போய் தானம் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சம்ஸ்கிருதத்துல பசு அப்படின்னா
விலங்குன்னு அர்த்தம். ஓகே, பசுக்களை பலியாக கொடுங்கள். இத்யாஜ்ஞாப்யா தத்ரஜ்ஞ ஆஹூய யது புங்கவம் கிரஹீத்வா பாணினா பாணிம் ததோ அக்ரூர முவாச்சஹ. தன் சதி திட்டத்தை நிறைவேற்ற விருப்பம் கொண்ட கம்சன் இவ்வாறு கட்டளையிட்ட பின் யாதவர்களில் சிறந்த அக்ரூரை வரவேற்று தன் இரு கைகளாலும் அவர் கையை பிடித்தவாறு கூறலானான். சொல்றான், அவங்க சொந்தக்காரர் இல்லையா, அக்ரூரர் கம்சனுக்கு சொந்தம், நெருங்கிய சொந்தம். தன்னுடைய சதி, அவரையும் ஒரு அமைச்சரா வச்சிருக்கான். அவரை கூப்பிட்டு தன்னுடைய சதி திட்டம் எல்லாம் நிறைவேறணும் இல்லையா இவனுக்கு, அதனால அவரை கூப்பிட்டு கட்டளையிடுறான். யாதவர்கள்ல ரொம்ப சிறந்தவர் அக்ரூர், ரொம்ப நல்லவர் அவரு. அவரை கூப்பிட்டு அவருடைய 2 கைகளையும் பிடிச்சிட்டு இப்படி சொல்றான். என்னன்னு சொல்றான்? போ தான பதே மஹ்யம் கிரியதா மைத்ர மாத்ருதா நான் ஹிததமோ வித்யதே போஜ விருஷ்ணிஷு. சொல்றான், பெருமனை படைத்த அக்ரூரரே, நட்புக்குரிய பணி ஒன்றை நீர் எனக்காக செய்ய வேண்டும். எனக்காக நீங்க நட்புக்குண்டான ஒரு பணி செய்யணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றான். போஜர் விஷ்ணு குலத்தில் தோன்றியவருள் எனக்கு நன்மை புரிபவர்கள் சிறந்தவர். ஏற்கனவே இவங்க வம்சத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, விஷ்ணு வம்சம், போஜ வம்சம், இதெல்லாம் பார்த்தோம். சோ இதுல வந்த இந்த வம்சத்துல வந்தவர் தான் இன்னொரு போஜராஜன், விஷ்ணு வம்சத்துல வந்தவர் தான் இந்த அக்ரூரரும். அதனால நட்புக்கு இலக்கணமா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். போஜ விஷ்ணு குலத்தில் தோன்றியவர்ல நீங்க தான் ரொம்ப நன்மை புரிபவர்களில் சிறந்தவரா இருக்கீங்க. உம்மை காட்டில் வேறு ஒருவர் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றான், அத்தஸ்வாமாஸ்ரித சௌமிய காரிய கௌரவ சாதனம் யதேந்திரோ விஷ்ணு ஆசிரித்ய ஸ்வார்த்தமத்ய கமத் விபூ. அன்பரே, பெருமை மிக்க இந்திரன் ஸ்ரீ விஷ்ணுவை அண்டி தான் நாடியதை பெறுவது போல் எந்த பணியையும் திறம்பட நிறைவேற்றத்தக்க உங்களே அண்டி நிற்கிறேன். இந்திரனுக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் உடனே போய் பகவான் விஷ்ணுவை அண்டி அந்த காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவோம். அது போல நீங்க எனக்கு விஷ்ணு போல, நான் ஒரு ராஜா இந்திரன் போல. அதனால எனக்கு நீங்க உதவி பண்ணணும், உங்களையே அண்டி நிக்கிறேன், எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்றான். கச்சநந்த விரஜம் தத்ர சுதாவானக துந்துபே ஆசாதே தாவிகானேன ரதேனானய மாச்சிரம். நந்த கோகுலத்துக்கு வசுதேவரின் 2 புதல்வர்கள் இருக்கிறார் அல்லவா, அங்கு சென்று அவர்களை இந்த ரதத்தில் தாமதமின்றி அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்றான். நந்த கோகுலத்துக்கு போங்க, வசுதேவருடைய குழந்தைங்க அங்க 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த ரதத்துல ஏறி போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். நிஸ்ருஷ்ட கிலமே மிருத்யுஹு தேவைர் வைகுண்ட சம்ஸ்ரயை தாவானய சமம் கோபைஹி நந்தாத்யை சாப்யுபாயனைஹி. எனக்கு மரணம் இவ்விருவர்களால் தான் என்பது விஷ்ணுவை அண்டிய தேவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே காணிக்கைகளுடன் சென்று நந்தர் முதலான கோபர்களுடன் அவர்களையும் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, விஷ்ணுவை அண்டிய தேவர்களால சொல்லப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டு இருக்கு. விஷ்ணுவ சரணம் அடைஞ்சாங்கல்ல தேவர்கள், அதனால விஷ்ணு என்னை கொல்றதுன்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்காங்க. அதனால எனக்கு ஆகவே காணிக்கைகளுடன் சென்று எல்லா ஒருத்தரை பார்க்க போனோம்னா நம்ம எல்லாம் வாங்கிட்டு போவோம்ல, அது போல காணிக்கைகளோட சென்று நந்த முதலான கோபர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். காதைஷ்ய இஹானீதௌ காலகல்பேன ஹஸ்தினா எதி முக்தௌ ததோ மல்லைஹி காதையே வைத்யுதோபமைஹி. அவர்கள் இங்கு வந்ததும் யமனை போன்ற குவளையாபீட யானையை கொண்டு அவர்களை கொள்வேன். அதிலிருந்து அவர்கள் தப்பினால் இடி போன்று எதிர்க்கிற மலர்களை கொண்டு அழிப்பேன் அப்படின்னு சொல்றான். வாசல்லையே ரங்க மண்டபத்திலேயே, ரங்கம்னா அரங்கம், மேடை, அந்த மண்டபத்தோடைய வாசல்லையே யானை விட்டு வச்சிருக்கான், குவளையாப்பிடம் யானை விட்டு வச்சிருக்கான். அங்கேயே யானை விட்டு கொல்ல சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வந்தா யானை கிட்ட தப்பிச்சு வந்தா உள்ள மல்லர்கள் கிட்ட கொல்ல சொல்லியிருக்கான். மல்லர்களும் மீறினா அவனே கொல்லுவான். இதுதான் நியமம். அவன் பிளான் பண்ணியிருக்கிறது. சோ இப்ப சொல்ற, நீ போய் கூட்டிட்டு வாங்க, யமனை போன்ற குவளையாப்பிட யானையை கொண்டு அவர்களை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். அதிலிருந்து அவர்கள் தப்பினால் இடி போன்ற எதிர்க்கிற மல்லர்களை கொண்டு அழிப்பேன் அப்படின்னு சொல்றான். தயோ நிகதையோ ஸ்தப்தான வசுதேவ புரோகமான தத் பந்து நிகனிஷ்யாமி விஷ்ணு போஜ தசார்கான உக்ரசேனம் ச பிதரம் ஸ்தவிரம் ராஜ்ய காமுகம்.
தத் பிராத்தரம் தேவகம் சயே சாந்தியே வித்விஷோ மம. அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டதும் அதனால் வருந்தும் அவர்களது உறவினர்களான வசுதேவர் முதலான விஷ்ணு வம்சத்தவரையும் போஜ வம்சத்தவரையும் தசார்கர்களையும் அரசில் பெரிதும் ஆசை கொண்ட கிழவன் என் தந்தை உக்கிரசேனனையும் அவரது சகோதர தேவகரையும் மற்றும் என் எதிரிகள் அனைவரையும் கொள்வேன் அப்படின்னு சொல்றான். இவன் தான் அந்த குளத்துக்கே ஒரு கோடாலி காம்பு மாதிரி இருக்கான் இந்த கம்சன். மத்தவங்க எல்லாம் நல்லவங்கதான். இப்படி அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்க நான் கொன்ன உடனே அவங்க வம்சத்துல இருக்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். அவங்க அப்பா வசுதேவரை கொல்லுவேன், அந்த விஷ்ணு வம்சத்தையே கொல்லுடுவேன், போஜ வம்சத்தை எல்லாம் கொல்லுவேன், இன்னொரு வம்சம் தசார்கர்கள் எல்லாம் கொல்லுவேன். அரசாட்சியில பெரும் ஆசை வச்சிருக்க என்னோட அப்பாவான கிழவன் இருக்கானே உக்ரசேன், அவனையும் கொல்லுவேன். அவனோட சகோதரன் என் அப்பாவோட சகோதரன் தேவகன் இருக்கானே அவனையும் கொல்லுவேன் அப்படின்னு இந்த கம்சன் சொல்றான். ததச்சைஷா மஹீமித்ர பவித்ரி நட்ட கண்டகா ஜராசந்தோ மம குருஹு விதிதோ தைதः சகா சம்பரே நரகோ பானோ மய்யேவ கிருத சௌஹ்ருதா தைரகம் சுரபக்ஷியான் அத்வா போக்ஷே மஹீம் நிருபான். நண்பரே, அக்ரூரை பார்த்து சொல்றான், சொந்தக்காரனும் கூட நண்பரும் கூட. ஆனா அவருக்கு இவன் பண்ற ஒரு செயலுமே பிடிக்காது. என்ன பண்றதுன்னு சகிச்சிட்டு இருக்காரு. நண்பரே, அதன் பின் இந்த பூமி பகைவரின்றி என்னுடையதாகிவிடும். இப்படி எல்லாத்தையும் நான் கொண்டதுக்கு அப்புறம் நண்பனே, இப்படி எல்லாரையும் நான் கொண்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில எனக்கு ஒரு சத்ரு கூட இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் மொத்தம் என்னோடதா இருக்கும். பகைவரே இல்லாம இந்த ராஜ்யம் என்னோடதா இருக்கும். என் மாமனாரான ஜராசந்தரும் அன்புமிக்க தோழன் விவிதனும் உள்ளனர். என்ன இந்த கம்சனுக்கு மாமனார் தான் ஜராசந்தன். ஓகே, என்னோட மாமனார் இருக்காரு, அன்புமிக்க தோழன் விவிதன் இருக்கான், சம்பரன், நரகன், பானன் என்று என்னிடம் நட்பு பூண்டவர்கள் பலர் உள்ளனர். இந்த மாதிரி எனக்கு நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அவர்களின் உதவியா தேவர் பக்கம் சார்ந்த அரசர்களை அழித்து இப்பூமியை ஆள்வேன். அவங்க மூலியமா தேவர்கள் பக்கம் சைடு எடுத்துட்டு இருக்காங்களே அந்த அரசர்களையும் நான் ஜெயிச்சு இந்த பூமியை நான் ஒரே ராஜாவா இருந்து ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு கம்சன் சொல்றான். ஏ தஜ்ஞாத்வா நயக்ஷிப்ரம் ராமகிருஷ்ணா விஹார்பகௌ தனுர் மக நிரீக்ஷார்த்தம் திரஷ்டும் யது புரஸ்ரீயம். என் எண்ணத்தை நன்கு புரிந்து கொண்டு தனுர்யாகத்தை காணவும் யாதவரின் தலைநகரான மதுரையின் அழகை காணவும் வாருங்கள் என்று சொல்லி ராமன் கிருஷ்ணன் என்ற அந்த இரு சிறுவர்களையும் விரைவில் இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றார். குழந்தைங்க அதுங்க 10 வயசு கூட நிரம்பல கண்ணனுக்கும் பலராமனுக்கும். சொல்றா, இந்த மாதிரி தனுர்யாகம் வச்சிருக்கார், அதை பாக்குறதுக்கு வாங்க நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதையும் பாருங்க, அந்த காலத்திலே பெரிய தலைநகரமா மதுரா வந்து பெரிய சிட்டி. அப்படி தலைநகரான மதுரையினோட அழகை பாக்குறதுக்கு நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வா. அவங்களோட சேர்த்து இந்த ராமனையும் கிருஷ்ணனும் அந்த 2 சிறுவர்களையும் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கம்சன் அக்ரூரர் கிட்ட சொல்றான். இப்ப அக்ரூரர் சொல்றார், ராஜன் மனிஷிதம் சத்யக தவ ஸ்வாவத்ய மார்ஜனம் சித்ய சித்யோ சமம் குறியாத் தெய்வம் ஹி பலசாதனம். அக்ரூர் பதில் சொல்றார், இந்த மாதிரி கம்சன் சொன்னதுக்கு, அரசரே, தங்கள் அழிவை துடைக்கிற இந்த உமது திட்டம் நன்கு அமைந்துள்ளது. செயல் நிறைவுற்றாலும் நிறைவுறாவிட்டாலும் அதை சமமாக கொள்ள வேண்டும். ஏனெனில் விதிதானே பயனை தருகிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அரசரே, நீங்க இந்த மாதிரி தங்கள் அழிவை துடைக்கிற உங்களுக்கு நீங்க அழிய போறீங்க அப்படிங்கிறத தொடச்சு வைக்க தடுக்கக்கூடியதான இந்த உங்களோட திட்டம் நல்லாதான் இருக்கு. இதனால இந்த பயன் நிறைவேறினாலும் இந்த திட்டம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் சமபாவனையோட எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சமமான புத்தியோட அதை எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா தானே எந்த ஒரு செயல்களுக்கு காரணம். விதிதானே பயனை தருகிறது அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே பண்ணி வச்ச பாப புண்ணியங்கள் தானே நமக்கு அதுக்கு உண்டான பயனை இப்ப கொடுத்துட்டு இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்றார். மனோரதான் கரோத்யுச்சைஹி ஜனோ தெய்வ ஹதானபி யஜ்ஜதே ஹர்ஷ சோபாப்யாம் ததாப்யாக்ஞாம் கரோமிதே. மனிதன் தெய்வத்தால் கெடுக்கப்பட்ட விருப்பத்தை சீராக்க முயற்சிக்கிறான். அதாவது மனுஷன் என்ன பண்றான், தெய்வத்தினால ஒரு செயல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு இருந்தா தன்னுடைய விருப்பத்துக்கு அதை சீராக்கணும் முயற்சிக்கிறான், அதை சரி பண்ணணும்னு இவன் முயற்சிக்கிறான். அதனால் நிறைவுற்றால் இன்பத்தையும் நிறைவுறாவிடில் துன்பத்தையும் பெறுகிறான். அதனால இவனுக்கு என்ன நடக்குது,
அது நிறைவேறிச்சு அப்படின்னா இவன் சந்தோஷப்படுறான், அது நிறைவேறல அப்படின்னா இவன் துன்பப்படுறான். அவ்வாறு இருந்தாலும் நான் தங்கள் ஆணையை நிறைவேற்றேன். எது எப்படியோ நீங்க என்ன சொன்னீங்களோ உங்களுடைய ஆணையை நான் நிறைவேற்றுவேன், உங்களுடைய ஆக்ஞாவை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அக்ரூரர். ஸ்ரீ சுக உவாச்ச. சுகபிரம்மம் பரிசுத்திர இப்ப இந்த கதையை சொல்லிட்டு சொல்றார். ஏவமாதிஷ்ய சாக்ரூரம் மந்திரிணச்ச விஸ்ருஜ்ய சஹா பிரவிவேஷ கிருஹம் கம்சஹ ததாக்ரூர ஸ்வமாலயம். சுகபிரம்மம் பரீட்சித்துட்ட இப்படி அக்ரூருக்கு கட்டளையிட்டு மந்திரிகளுக்கும் விடை கொடுத்து கம்சன் தன் அரண்மனை சென்றார். அக்ரூரரும் தன் வீடு சென்றார். வீட்டுக்கு போயிட்டு தானே போகணும். ராஜா இங்க கட்டளையிட்டுட்டார், வீட்டுக்கு போய் மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பி போறார் ராமகிருஷ்ணர்களை கூப்பிட்டு வரதுக்கு. ஏன்னா அவரு ரொம்ப நாளா பிறவி பெற்ற பலனே நம்ம என்னைக்கு நம்ம கிருஷ்ணனை சேவிப்போம் தான் அவர் நினைச்சிட்டு இருந்தார். அதனால அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். நம்ம போய் மீட் பண்ண போறோம், நம்மளா கொண்டு போய் அவரை கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல போறார். இப்படி அக்ரூரருக்கு இவன் ஆக்ஞையை பிறப்பிச்ச உடனே இவரு மந்திரிகள்லாம் அங்க இருந்து போயிட்டாங்க. ராஜா கம்சனும் அவனோட அரண்மனைக்கு போயிட்டான். அக்ரூரும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டார். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 36வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूर सम्प्रेषणं नाम 36ोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।